பிள்ளையாடை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க முடியாது உதய கம்மன்பில சவால். வடக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டு ஆம்பர் எச்சரிக்கை. விவசாயிகளுக்கு தடையின்றி உர விநியோகம் ஜனாதிபதி வெளியிட்டு அறிவிப்பு. மலையகத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல். சித்திரை புத்தாண்டுக்காக நாடு முழுவதும் பாதுகாப்பு களத்தில் 10,000 போலீசார். மட்டக்களப்பில் அதிகரித்த வெப்பநிலை வெளியான எச்சரிக்கை. மக்களை ஏமாற்றும் அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயார் ஹர்ஷன ராஜகருண எம்பி எச்சரிக்கை. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை மீண்டும் பணிப்புறக்கணிப்பு. முதலீட்டாளர் போர்வையில் வெளியார் உள்நுழைவு வடக்கு கடற்பரப்புக்கு ஆபத்து இபிடிபி. கனகராயன் குளத்தில் வனவள திணைக்களத்தின் நடவடி சத்தியலிங்கம் எம்பி நேரில் ஆய்வு. விடுதலை புலிகளுக்கு அஞ்சாத புலனாய்வாளர்கள் நாமல் வெளியிட்ட தகவல். உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்த மாணவி நேரில் சென்று வாழ்த்திய ஸ்ரீதரன் எம்பி. சிஐடி பிரிவுக்குள் இஷாரா சொபந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் விரிவான விசாரணைகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த உள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிள்ளையாடை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலிற்குட்படுத்த உள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்றைய தினம் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது ஒரு வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் பிள்ளையான் மீது சுமத்தப்படவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டமை தவறு. எனவே ராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதமேந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டமை சட்டவிரோதமானது என்றே குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தார்கள். அதேபோல் அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விடயங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது. ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை கோரும் வரையில் பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன். விடுதலை புலிகள் அமைப்பை நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கின்றது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என உதய கம்மன்பில ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், திருகோணமலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் ஆம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், திருகோணமலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது குறிப்பிட்ட சில பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் வழங்குவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அத்துடன் உர இறக்குமதியில் நிலவும் தடைகளை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் அந்த அமைச்சின் அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தற்போதைய உர கையிருப்பு மற்றும் விநியோக பொறிமுறை குறித்து இங்கு கவனம் செலுத்திய ஜனாதிபதி மாவட்ட ரீதியாக விவசாயிகளுக்கு உரங்களை விநியோகிக்கும் பணிகளை முறையான முகாமைத்துவத்துடன் முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினர். இவ்வாறான நெருக்கடி நிலைகளின் போது சில வர்த்தகர்கள் உரங்களை மறைத்து வைப்பதையும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதையும் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை குறைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் அவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட உரங்களில் ஒரு தொகை விவசாய திணைக்களத்தினால் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விவசாய திணைக்களத்தினால் உரங்களை பாதுகாத்து கையிருப்பில் கை வைத்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அத்துடன் யுத்த சூழல் நிலவாத நாடுகளுடன் கலந்துரையாடி மாற்று வழிமுறைகளூடாக உரங்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரேலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு புதிய பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவ வேண்டிய அவசியம் குறித்து முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் இன்று மலையக மக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் ராமன் சிந்தூரன் தலைமையில் கொட்டகலை கமர்ஷியல் பகுதியில் நடைபெற்றுள்ளது. பல ஆண்டுகளாக மலையக மக்கள் முன்வைத்து வரும் இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து விரிவான கருத்துக்கள் இக்கூட்டத்தில் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ராமன் சிந்தூரன் பேராதனை போன்ற முன்னணி பல்கலைக்கழகத்தின் கிளையாகவோ அல்லது தனித்துவமான பல்கலைக்கழகமாகவோ இதை அமைப்பது தொடர்பில் அரசின் கவனத்தை ஈர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மலையக பகுதிகளில் இருந்து பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வு செய்யப்படுகின்ற போதிலும் அவர்கள் தூர இடங்களுக்கு சென்று கல்வி கற்க வேண்டிய நிலை காரணமாக அதிக செலவுகள் மற்றும் தங்கும் வசதி பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் பெரும் தடையாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தை முறையாக முன்னெடுக்க சிறப்பு குழு ஒன்றை அமைக்கவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த குழு மூலம் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான தகுந்த இடத்தை தேர்வு செய்தல், தேவையான சட்ட அமைப்பை உருவாக்குதல் மற்றும் ஆய்வுகளுடன் கூடிய விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்தல் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தேவையை நிறைவேற்ற கட்சி வேறுபாடுகளின்றி மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் தலைவர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராமன் சிந்தூரன் வலியுறுத்தினார். குறித்து இந்த கலந்துரையாடலில் மலையகத்தின் கல்விமான்கள், பேராசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர் எஸ் கே சந்திரசேகரன் உட்பட ஆசிரியர்கள், அதிபர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிறுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு தழுவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை போலீஸ் தலைமையகம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கையானது நாட்டில் உள்ள அனைத்து 608 போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ புட்லர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் மற்றும் பொது இடங்களை கண்காணிப்பதற்காக விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருட்டு சம்பவங்கள் மற்றும் அத்துமீறல்களை தவிர்க்கும் வகையில் சீருடை தரித்து மற்றும் சிவில் உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாகன சோதனைகள் மற்றும் வீதி போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள் மற்றும் அதிவேகமாக செல்பவர்களை கண்டறிய ஆங்காங்கே விசேட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு எவ்வித அசௌகரியங்களும் ஏற்படாத வண்ணம் இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் மாதம் முழுவதும் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பத்துடனான காலநிலை நிலவுவதன் காரணமாக சுகாதார அமைச்சு வழங்கியுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு பாடசாலைகளின் வெள்ளிக்கிழமை செயற்பாடுகள், விளையாட்டு நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பநிலை நிலவுகின்ற இந்த நாட்களில் எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெயிலில் அலையவிடாது உடல் இயக்க செயற்பாடுகளிலிருந்து முடியுமானவரை தவிர்த்து அவர்களுக்கான போதிய அளவு நீராகாரம் மற்றும் அவர்களுக்கான ஓய்வு ஆகியவற்றை வழங்குவதையும் பிள்ளைகளை சரியான முறையில் கண்காணிப்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய இந்த வெப்பநிலை நிலவுகின்ற அதிக வெப்பநிலை இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய சிறார்களையும்
வயது முதிர்ந்தவர்களையும் கர்ப்பிணிகளையும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அதிக வெப்பநிலை என்ற காலகட்டத்தை நாங்கள் பொருட்படுத்தாது அதிக உடல் இயக்க செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுது அது எங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடிகின்ற ஒரு அபாயம் காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் மிகவும் கவனமாக இந்த வெயில் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் எங்களுடைய பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களை இந்த வெப்பநிலை அதிக நிலவுகின்ற இந்த காலகட்டத்தில் வருகின்ற ஒரு சில வாரங்களுக்கு மிகவும் அவதானமாக அவர்களை பாதுகாக்குமாறும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் வெயிலில் மாணவர்கள் தெரிகின்ற வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் என்கின்ற முறையில் அவர்களை மிகவும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலகட்டம் விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற காலகட்டமோ அல்லது வெளி செயற்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்துகின்ற காலகட்டமோ இல்லை. முக்கியமாக இது அபாயகரமான ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த வெப்பநிலை நிலவுகின்ற காலகட்டத்தில் மாணவர்கள் அதிக நீராகாரத்தை அருந்துவதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவர்கள் ஓய்வாக களைப்படையாது வெயிலில் தங்களுடைய உடலில் இருந்த நீரை இழக்கின்ற சந்தர்ப்பங்களை உட்படுத்தாது அவதானமாக நாங்கள் மாணவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். ஆகவே விளையாட்டுப் போட்டிகள், வெளிக்கள செயற்பாடுகளை தயவுசெய்து தவிர்க்குமாறு நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்துறை சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். பெற்றோர்களும் இது சம்பந்தமாக முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அப்படி எங்களுடைய சுகாதார அறிவுறுத்தல்களை மீறுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது நிச்சயமாக எங்களால் அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகள், உரிய அறிவுறுத்தல்கள், உரிய எச்சரிக்கைகள் இதன் வாயிலாக நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் மாணவர்களை கவனமாக பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உடையார்கட்டில் உண்ணாவிரத போராட்டம் இருந்த வணிகர்களின் பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது. உடையார்கட்டு பகுதியில் ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் பயன்பாட்டில் இருந்து வந்த காடையில் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த 4 வணிகர்கள் ஆலயத்துடன் வாடகை ஒப்பந்தத்தின் கீழ் செயல்பட்டு வந்த நிலையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக பிரச்சினை உருவாகி அவர்கள் கடந்த 30ஆம் தேதியன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கடற்தொழில் அமைச்சர் ராவலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க ஆகியோர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இரு தரப்பினரும் இணக்கபூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவரின் ஒழுங்கமைப்பில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இரு தரப்பினருடனும் விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன்போது குறித்த காணி தொடர்பான சட்ட ரீதியான உரிமைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து மாவட்ட அரசாங்க அதிபரால் தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் சட்டப்பூர்வ நடைமுறைகளுக்கு அமைவாகவும் ஸ்ரீமுருகன் ஆலய நிர்வாகத்தின் இணக்கப்பாட்டுடனும் குறித்த பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளது. அதாவது ஆலயத்தின் வங்கிக் கணக்குக்கு 4 கடை உரிமையாளர்களும் தலா 5000 ரூபாய் வீதம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் வாடகை பணத்தினை வங்கியில் வைப்பிலிட வேண்டும் என்று பிரதேச செயலகத்தில் அதற்கான பற்றுச்சீட்டினையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் இணக்கப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த இந்த கலந்துரையாடலில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான பாலி சமரசிங்க கருத்து தெரிவிக்கும் போது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளரின் நடவடிக்கைகள் குறித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளது. இன்று இடம்பெற்ற அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இந்த அடையாள பணி புறக்கணிப்பு நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. நியாயமற்ற இடமாற்றம் நிறுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தே குறித்த இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடல் அட்டை பண்ணைகள் விஸ்தரிக்கப்படுகின்ற போது அவற்றின் உரிமையாளர்களாகவும் பயனாளர்களாகவும் அந்தந்த பிரதேசத்தினை சேர்ந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் ஊடக செயலாளர் மேலும் கூறுகையில், முதலீட்டாளர்கள் என்ற பெயரிலோ ஏற்றுமதியாளர்கள் என்ற போர்வையிலோ வெளித்தரப்புகள் எங்களுடைய வளங்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகுவதை
எந்த வகையிலும் அனுமதிக்கக்கூடாது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமானவை. எங்களுடைய மக்கள் அவற்றை வைத்து முன்னேறுவதற்கான சூழல் ஏது நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம், அதனைத் தொடர்ந்த பல்வேறு அசௌகரியங்கள் காரணமாக எங்களுடைய மக்கள், குறிப்பாக கடற்தொழில் சார்ந்த மக்கள் ஏனைய பிரதேசத்தவர்களை விட ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்போது கூட பார்ப்போமாக இருந்தால், இலங்கையிலே இருக்கக்கூடிய பாரிய மீன்பிடி துறைமுகங்களிலே பாரிய மீன்பிடி துறைமுகங்கள் 23 காணப்படுகின்ற சூழலிலே 2 தவிர ஏனைய அனைத்தும் தென்னிலங்கை மாவட்டங்களிலே தான் காணப்படுகின்றன. 6000க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் தென்னிலங்கையிலே காணப்படுகின்றன. ஆனால் வடக்கு கிழக்கிலே ஒரு சில ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மாத்திரம்தான் காணப்படுகின்றன. அதேபோன்று தென்னிலங்கையிலே டின் உற்பத்தி தொழிற்சாலைகள் பல காணப்படுகின்றன. ஆனால் வடக்கு கிழக்கிலே அவை தொடர்பிலே இன்னும் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத சூழலே காணப்படுகின்றது. இவ்வாறு கடந்த கால யுத்தம் காரணமாகவும் பல்வேறு அசௌகரியங்கள் காரணமாகவும் எமது மக்கள், எமது கடற்தொழிலாளர்கள் பின்தங்கி இருக்கின்ற சூழலிலே இந்த கடல் அட்டை பண்ணை என்பது எங்களுடைய மக்களுக்கு அல்லது கடல் அட்டை உற்பத்திக்கு ஏதான காலநிலை, ஏது நிலை இந்த பிரதேசத்திலே காண்பது என்பது எமது மக்களுக்கு, குறிப்பாக கடற்தொழில் சார்ந்த மக்களுக்கு, கடற்தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது. ஆகவே கிடைத்திருக்கின்ற இந்த வரப்பிரசாதத்தை எங்களுடைய மக்கள் உச்சபட்சமாக பயன்படுத்தப்படும் வகையில் செயற்பாடுகள், திட்டமிடல்கள் அமைய வேண்டும். அதைவிட இந்த கடல் அட்டைகள் என்பது சீன சந்தைகளை இலக்குவாக கொண்ட ஒரு உற்பத்தி பொருளாகவும், சீன மக்கள் வாழுகின்ற நாடுகளை இலக்காக அல்லது சந்தையாக கொண்ட ஒரு உற்பத்தி பொருளாகவும் இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான உற்பத்தி நடவடிக்கைகளிலும் ஏற்றுமதி நடவடிக்கைகளிலும் வழித்தரப்புகள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது அது பூகோள பிராந்திய அரசியல் நலன்களில் அக்கறை உள்ளவர்களுடைய அவதானத்தையும் கவனத்தையும் ஈர்க்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும். இந்த பிரதேசத்திலே, இந்த பிராந்தியத்திலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், இந்த பிரதேசத்திலே ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உள்நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த கடல் அட்டை உற்பத்தி என்ற அல்லது கடல் அட்டை உற்பத்தியிலே பங்களிப்பு, முதலீடு என்ற போர்வையிலே சில சக்திகள் உள்நுழைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று சந்தேகங்களும் அளவுக்கு, குறிப்பாக வெளிப்படையாக பேசுவோமாக இருந்தால், இங்கே சீன உற்பத்திகளை, சீனாவினுடைய சந்தைகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படுகின்ற உற்பத்தி என்ற அடிப்படையிலே இவ்வாறான உற்பத்தி நடவடிக்கைகளிலே சீனாவினுடைய தலையீடுகள், முதலீடுகள் உள்வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதோ என்ற சந்தேகம் இந்திய தரப்புகள் மத்தியிலே மிகவும் அவதானமாக, உன்னிப்பாக அவதானிக்கப்படும். கடந்த காலங்களிலே அவதானிக்கப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்திலும் அவதானிக்கப்படும். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை, அதில் நியாயமும் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டுதான் கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் இவ்வாறான அசௌகரியங்களை, இவ்வாறான புறச்சக்திகள் உள்நுழைவதை மிகவும் லாபகமாக கையாண்டிருந்தார். ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்னதாக இந்தியாவோடு கலந்துரையாடி, இந்திய மத்திய அரசோடு கலந்துரையாடி, இந்த பிரதேசத்திலே எவ்வாறு கடல் அட்டை உற்பத்திகளை விஸ்தரிக்க முடியும் என்பது தொடர்பிலே ஆராய்வதற்காக இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் மற்றும் புதுடில்லியிலிருந்து சில நிபுணர்கள் இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்து, இந்த பிரதேசத்தில் எவ்வாறு கடல் அட்டை உற்பத்திகளை விஸ்தரிக்க முடியும் என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கைகளையும் சமர்ப்பித்திருந்தனர். இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தொடர்பாக அதனை முன்கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் பிராந்திய அரசியல் என்று வருகின்ற பொழுது இந்தியாவிற்கே முன்னுரிமை என்று அவர் அடிக்கடி சொல்வது போன்று, இந்த கடல் அட்டை பண்ணை விவகாரம் ஒரு பூகோள அரசியலுக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதிலும் அவதானமாக இருந்தார். அதேபோன்று இந்த பிரதேச மக்களுடைய
வளங்கள் உற்பத்திகள் அனைத்தும் வெளி முதலீட்டாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் உள்வாங்கப்படுகின்ற போது அதிலே கிடைக்கக்கூடிய வருமானங்கள் லாபங்கள் அனைத்தும் வெளி மாவட்டங்களுக்கு கணிசமான அளவு எடுத்துச் செல்லப்பட்டுவிடும். அதனால் இந்த பிரதேச மக்கள் கடந்த காலங்களிலே யுத்தத்தாலும் பல்வேறு காரணங்களாலும் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற மக்கள் இந்த கடல் அட்டை பண்ணைகளால் பூரணமான நன்மைகளை அதிகுச்சமாக பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டிலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே கடந்த காலங்களில் செயலாளர் நாயம் செயல்பட்டிருந்தார். அதாவது சீனாவின் மக்கள், சீனா போன்ற நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த கடல் அட்டை உற்பத்திகளை விரும்பி உண்ணுகின்ற போதிலும் அவர்கள்தான் எங்களுடைய சந்தைகளாக இருக்கின்ற பொழுதிலும் அவற்றை நாங்கள் உங்களுடைய இடங்களுக்கே கொண்டு வந்து தருகின்றோம். இந்த கடல் அட்டை உற்பத்தியாளர்களாகவும் ஏற்றுமதியாளர்களாகவும் எம்மவர்களையே பயன்படுத்தப்பட வேண்டும். அதனூடாக முழு வருமானமும் எமது பிரதேசங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியது மட்டுமல்ல, அது செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். எனவே இந்த அரசாங்கம் அல்லது தற்போதைய முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டியவை. அதேவேளை இந்த முயற்சிகள் முன்கொண்டு செல்லப்படுகின்ற போது, அவை விஸ்தரிக்கப்படுகின்ற பொழுது வெளி முதலீட்டாளர்கள் என்ற பெயரிலோ அல்லது ஏற்றுமதியாளர்கள் என்ற போர்வையிலோ வருவதை நாங்கள் அனுமதிப்பதென்பதை விட வரவேற்கக்கூடாது. அவற்றுக்கான வாய்ப்புகளை முழுமையாக எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கே வழங்க வேண்டும். இதில் இந்த அரசாங்கமும் ஒரு தெளிவான தீர்மானத்தோடு செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். கடந்த காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் நடைமுறை ரீதியான பிரச்சனைகளாக ஆங்காங்கே ஏற்பட்டிருந்தன. அவை தொடர்பான முறைப்பாடுகள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அவை தொடர்பிலே நாங்கள் உரிய தரப்புகளை அணுகி அவற்றுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை குறிப்பாக அதிகாரிகளுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட கடற்தொழில் சங்கங்களோடு கலந்துரையாடி ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருந்தோம். இந்த முயற்சி என்பது கடல் அட்டை உற்பத்தி என்பது உண்மையிலேயே லாபகரமான முயற்சி. இதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமாக இருந்தால் அது தனிநபர் தவறுகளாகவும் அல்லது கவலையினங்களால் ஏற்பட்ட தவறுகளாக இருக்குமே தவிர இந்த உற்பத்தி முயற்சியிலோ அல்லது இந்த வேலை திட்டத்திலோ இந்த தவறுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகராஜன் குளம், புளியங்குளம் ஆகிய பகுதிகளில் வனவள திணைக்களத்தினால் அடாவடியாக பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் எல்லையிடப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த நிலையில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கனகராயன்குளம் மற்றும் அதனை அண்மித்து மன்னகுளம், பெரியகுளம், பழைய விளாங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க அதிபர், வனவள திணைக்களம், பிரதேச செயலாளர் ஆகியோருடன் கலந்துரையாடி காணிகளை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த விஷயத்தின் போது வவுனியா வடக்கு பிரதேச கிளையின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரின் வவுனியா வடக்கு பிரதேச இணைப்பாளருமாகிய தவேந்திர ராசா ஆகியோரும் ஆய்வில் கலந்து கொண்டனர். யுத்த காலத்தில் விடுதலை புலிகளுக்கே அஞ்சாத இலங்கை புலனாய்வாளர்கள் தற்போதைய ஆட்சியாளர்களின் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: உயர்ந்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் உதய கம்மன்பில வெளியிட்டுள்ள தகவல்களை குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். எனினும் தற்போதைய ஆளுங்கட்சியினர் விசாரணைகளை திட்டமிட்டபடி வேறு திசைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர். அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்து பலவந்தமாக வாக்குமூலங்களை பெறும் சூழல் இன்று காணப்படுகின்றது. முறையற்ற விதத்தில் சாட்சியங்களை திரட்டுவதன் மூலம் நாட்டின் புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. எமது புலனாய்வு பிரிவினர் நாட்டுக்காக முன்னின்று செயற்பட்டவர்கள். அவர்கள் யுத்த காலத்தில் எத்தகைய சவால்களையும் எதிர்கொண்டவர்கள். எனவே தற்போதைய ஆட்சியாளர்களின் மிரட்டல்களுக்கு அவர்கள் பணிய போவதில்லை. புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் படலத்தை அரசு நிறுத்த வேண்டும். எதிர்காலத்தில் நமது ஆட்சி அமையும் போது பாதிக்கப்பட்ட அனைத்து புலனாய்வு அதிகாரிகளுக்கும் நாம் நிச்சயம் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று தெரிவித்தார்.
அண்மையில் வெளியான காப்போத உயர்தர பரீட்சை பெறுபேற்றில் கலைப்பிரிவில் மாவட்ட மட்டத்தில் கிளி முட்கொம்பன் மகா வித்தியாலயத்தில் வரலாற்று ரீதியாக மாணவி விஜயரூபன் இசைப்பிரியா முதலிடத்தை பிடித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதன்போது கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலய அதிபர் திரு ராசரத்தினம் அரவிந்தன், பூநகரி பிரதேச சபையின் உபதவிசாளர் குலவீரசிங்கம் குணலட்சுமி ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா சுபந்திக்கு கொழும்பு குற்றப்பிரிவில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடாத்தியமை குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரின் பிறந்த நாளுக்காக கேக் வெட்டும் திட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மார்ச் 29 கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அங்கு சென்று இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்ததாக போலீஸ் தலைமையகம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அறிக்கையின்படி சந்தேக நபரின் பிறந்த நாளுக்காக கேக் வெட்டும் திட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிரதி போலீஸ் மா அதிபர் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். சம்பவம் தொடர்பான உடனடி நடவடிக்கையாக போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி உடனடியாக போலீஸ் களப்படை தலைமையகத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கமைய போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவும் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் முறையற்ற மற்றும் சட்டவிரோத நடத்தை குறித்து விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.